வணக்கம் நேயர்களே. தலைவலி என்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 21 வயதான ஜோதி வைத்தியர்களின் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துவிட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் கேகாலை மாவட்டத்தில் 21 வயது ஜோதி தலைவலிக்கிறது என்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சையை வழங்கினார்கள். ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களால் முடியாது என்று கண்டி மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைக்கும் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கும் அனுப்பினார்கள். அங்கும் அவர்களால் முடியாத நிலையில் மூளையில் அந்த ஜோதிக்கு இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த ஜோதி உயிரிழந்தார். இந்த விடயம் உடனடியாக அவருடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், இவ்வாறு தங்களுடைய மகள் இறந்து விட்டதால் அவளை நாங்கள் இப்படியே தகனம் செய்யாமல் அவளிடமிருந்து கல்லீரல், சிறுநீரகங்கள், கண்கள் போன்றவற்றை எடுத்து, அந்த உறுப்புகளை எடுத்து அது தேவைப்பாடானவர்களுக்கு அதை தானமாக நாங்கள் வழங்க சம்மதிக்கிறோம் என்ற விடயத்தை தாங்களாகவே வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரிவித்தார்கள். இதனால் உறுப்புகளை மாற்றி சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய வைத்திய இணைப்பாளருக்கு அந்த விடயம் போய் சேர அவர் பெருமிதத்தோடு அந்த விடயத்தை சொன்ன பெற்றோர்களை அழைத்து அவர் கௌரவப்படுத்தி நன்றி தெரிவித்து, அந்த ஜோதியினுடைய இறப்புக்கு தாங்கள் மிகவும் வருந்துவதாகவும், எங்களால் முடியாமல் போக நாங்கள் கண்டிக்கும் அனுப்பினோம், கொழும்புக்கும் அனுப்பினோம், சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன, இருந்தும் உங்கள் பிள்ளை இறந்து விட்டார், அது எங்களுக்கும் வேதனை தான். சரி, உங்களுடைய முடிவின் அடிப்படையில் நாங்கள் இந்த தேவைப்பாடுடையவர்களுக்கு இந்த உறுப்புகளை நாங்கள் எடுத்து தானமாக வழங்கலாம் என்று முடிவெடுத்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் தேவைப்பாடுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த வேறு நோயாளிகளுக்கு அந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பெண்ணினுடைய உறுப்புகளை வைத்து அந்த சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அந்த கல்லீரலையும் சிறுநீரகங்களையும் பெற்ற அந்த நோயாளிகள் நலமுடன் குணமடைந்து வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து நேற்றைய தினம் 16ஆம் தேதி இந்த இறந்த ஜோதியினுடைய உடலம் தகனம் செய்யப்பட்டதாக பெற்றோர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பெண்ணினுடைய தகன கிரியைக்கு அந்த கேகாலை மாவட்ட மக்கள், வைத்தியர்கள், வைத்திய சங்க பிரதிநிதிகள் மற்றும் பலர், ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு அந்த ஜோதிக்கு அஞ்சலி செலுத்தியதாக சொல்லப்படுகின்றது. அந்த பெற்றோர்களையும் பலர் மனமகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு இல்லை என்ற ஒரு கவலை, மீளா துயர் எங்களுக்கு இருந்தாலும், அந்த எங்கள் பிள்ளையினுடைய கண்கள் மற்றும் கல்லீரல், சிறுநீரகங்கள் இன்னொருவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அவர்கள் இப்பொழுது குணமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியினால் நாங்கள் சற்று ஆறுதல் அடைகிறோம் என்று கேகாலை மாவட்டத்தில் அந்த ஜோதியினுடைய பெற்றோர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவத்தால் அவர்கள் தாங்கள் ஒரு ஆறுதல் அடைவதாகவும், எங்கள் பிள்ளையினுடைய உறுப்புகளால் இன்னொருவர்கள் நலமாக வாழ்கிறார்கள், உயிருடன் வாழ்கிறார்கள் என்ற செய்தியால் தாங்கள் ஆறுதல் அடைவதாக சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு பெருமையான ஒரு விடயம். ஏனென்றால் யாருக்கும் உதவாமல் மண்ணோடு மண்ணாக, தீயோடு தீயாக சங்கமிக்கும் எங்கள் உடலின் உறுப்புகள் யாருக்காவது பயன்பெறுகின்ற பொழுது அது ஒரு மகா உன்னதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் கண்களாக இருக்கலாம், சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் மாற்றக்கூடிய உறுப்புகளை அது தேவைப்பாடுள்ளவர்களுக்கு நாங்கள் வழங்குதல் என்கின்ற நிலைமையானது உண்மையில் ஒரு வரப்பிரசாதமான விடயம். நாங்கள் வாழ்கின்ற பொழுது, உயிருடன் வாழ்கின்ற பொழுது இரத்த தானம் செய்வோம் இல்லையா? அந்த இரத்த தானமும் ஒரு சிறப்பான ஒரு தானமாக பார்க்கப்படுகிறது. எத்தனையோ வைத்தியசாலைகளில் எங்களுடைய இரத்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நாங்கள் தானமாக வழங்குகின்ற இரத்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எத்தனையோ பேருடைய உயிரை அவை காப்பாற்றுகின்றன. என்றும் தேவைப்பாடுள்ள, இரத்த தேவைப்பாடுள்ள ஏராளமான நோயாளர்கள், ஏராளமான வைத்தியசாலைகள் இலங்கையில் காணப்படுகின்றன. அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் இலங்கையில் எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு எங்களால் இயலுமானவரை ஏதேனும் வருடத்தில் ஒரு முறையாவது நாங்கள் எங்களுடைய இரத்த தானம் வழங்குதல் எங்கள் இரத்தத்தை சுத்திகரித்து எங்களை இன்னும் ஆரோக்கியமானவர்களாக மாற்றவும், அது தேவைப்பாடுள்ளவர்களுக்கு போய் சேரவும் ஒரு சிறந்த ஒரு தானமாக நாங்கள் அதை செய்வது ஒரு புனிதமான ஒரு புண்ணியமாகும். எனவே நாங்கள் இருக்கும் போதும் நாங்கள் இல்லாத போதும் எங்களால் பலர் வாழ்ந்தார்கள் என்கின்ற பெருமை எங்களை சார்ந்தோருக்கு ஒரு மனமகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தரும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.